காலை வணக்கம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. ஆமாங்க, அம்மா அப்பா 2 பிள்ளைகள் என்று ஒரு அருமையான குடும்பம். கர்த்தருக்கு பயந்து வாழுகின்ற ஒரு குடும்பம். எந்த ஒரு காரியத்தையும் ஜெபத்தோடு செய்கின்ற ஒரு குடும்பம். அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலையா போயிருந்தாங்களாம். அந்த வேலையை முடிச்சிட்டு அவங்க திரும்பும் பொழுது ஒரு காட்டை கடந்து வர வேண்டி இருந்ததா. அந்த காட்டை அவங்க கடக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஓநாய் அவர்களை துரத்த ஆரம்பித்ததாம். இவங்களும் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்களாங்க. மனசுக்குள்ள, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கப்பா, இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கப்பான்னு ஜெபித்து கொண்டே ஓடி வந்தாங்களாம். வீடு வந்தும் சேர்ந்துட்டாங்களாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவரே அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தினதுக்காக நன்றின்னு சொன்னாங்களாம். வீட்டுக்கு வந்தவங்க பிள்ளைங்க தூங்கிட்டாங்களான்னு பார்க்கும்படி அவங்க ரூம் கதவை திறந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த ரூம் முழுவதும் புகை காடா இருந்ததாம். பிள்ளைங்க மயக்கத்துல இருந்தாங்களாங்க. பெற்றோர் அந்த பிள்ளைங்களை உடனே வெளியில கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான முதலுதவிகளை செய்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றினாங்களாங்க. ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பிரச்சனைனால அந்த ரூமே புகை காடா மாறி இருந்ததாம். இவங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குங்க. வந்த உடனே அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்காக நன்றின்னு சொன்னவங்க இப்போ அந்த மிருகத்தை நீங்க அனுப்புனதுக்காக நன்றின்னு சொன்னாங்களாங்க. ஆமாங்க, அந்த ஓநாய் அவர்களை துரத்துனதுனாலதான் இவங்க வீட்டுக்கு சீக்கிரமா வந்து சேர்ந்தாங்க, பிள்ளைங்களையும் காப்பாற்றினாங்க. ஆமாங்க, நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் யோசிப்பதுண்டுல, ஆண்டவரை தானே நான் நம்பி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் அவரை நோக்கி பார்க்கிறேனே, ஆனாலும் ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குதுன்னு வசனம் சொல்லுது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்னு. ஆமாங்க, சில நேரம் சில காரியங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தாங்க நடக்குது. ஆமாங்க, அவரை நம்பி அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருக்கு தெரியாம கீழே விழ முடியாதுங்க. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. தைரியமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், அவரையே தானே நோக்கி பார்க்கிறேன், அவரையே தானே சார்ந்துன்னு இருக்கிறேன். ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு ஆண்டவரே அப்பா கேள்விகளோடு சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, உம்முடைய வழிகளை எங்களால புரிந்து கொள்ள முடியாதுப்பா. ஆனா ஒண்ணு, ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பிள்ளைங்களை நீங்க ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைங்களை நீங்க பலப்படுத்துங்க சுவாமி. சீக்கிரமாய் ராஜா இந்த சூழ்நிலைகள் மாறி உம்மை நன்றியோடு துதிக்கிற ஒரு அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.